இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட டேலண்ட்டு எல்லாமே திறமைகள்லாம் யாருக்கு போவோம்? ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் போவோம். ஆனால் அதே வந்து இந்த மாதிரி ஒரு அரசாங்க பொதுத்துறைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்தீங்கன்னா, உங்களோட திறமைகள் எல்லாமே எதுக்காகும்? நம்மளோட எதுக்கு பயன்படும்? நம்மளோட நாட்டுக்கு, நம்மளோட சமுதாயத்துக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் யாரோட லெவலில் இருக்கும்? சேம் எம்ப்ளாயீஸ், மேபி மேனேஜர், சிஇஓ அந்த மாதிரி இருக்கும். பட் உங்களோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் யாரோட இருக்கும்? சிஎம், பிஎம், மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்களோட கான்டாக்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ என்டையராக உங்களோட கெரியரே டோட்டலாக மாறுது. இதுக்கு யாராவது எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களேன். ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல? ஏதாவது இந்த பிக்சரை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த பிக்சர் பார்த்தா என்ன தெரியுது? என்னம்மா? சேலரி கம்மியாகுதா? சரி, ஓகே. சரி, ஓகே. அடுத்து ஆமாம், கரெக்டு. ம், ஆமாம். பணம் 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 என்ன சுருங்கிட்டே போகும். ஓகே, மாஷா அல்லாஹ். ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் பணம் மட்டும் கிடைக்கும். பணம் மட்டும் கூட ப்ரெஸ்டீஜ் கிடைக்கும். ப்ரெஸ்டீஜ் மட்டும் கிடைக்காது, சர்வீஸ் டு மேன்கைண்ட். நம்ம சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எந்த துறையில் இருக்குது? ஐஏஎஸ் துறையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த துறையிலும் இல்லை. அரசாங்க பணிகள், ஐஏஎஸ்ன்னு மட்டும் சொல்லலை, அரசாங்க பதவிகளில் இருக்க அரசாங்க வேலையில் சேரவங்களுக்கு மட்டும்தான் அந்த இருக்குது. இப்போ நம்மள்ட்ட படித்த ஒரு மாணவர் வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார். அவரோட வேலை என்னென்னா, தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா, கல்யாணம் பண்ணுறது கஷ்டமானவங்களுக்கு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கல்யாணத்துக்கு அந்த தங்கம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பவுன் சொல்லி தங்கம் கொடுப்பாங்க. அந்த திட்டத்தில் வந்து அவர் தான் இன்சார்ஜ், நம்மளோட ஸ்டூடெண்ட்டு. அவர் ரீசெண்டாக பேசும்போது சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையினால் இது வரைக்கும் 10,000 பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? திருமணத்துக்கு இந்த உதவி பண்ணியிருக்காரு. இதே நானோ நீனோ பண்ண முடியுமா சொல்லுங்கள்? முடியுமா? அந்த வாய்ப்பு இருக்குமா? நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணணும். நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருந்தால் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணும்? நம்மளோட கை காசை போடணும். கை காசை போட்டால் கூட இந்த மாதிரி தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்க முடியுமா? அதுவும் ரொம்ப கடினம். ஆனால் இவருக்கு அந்த ஒரு பதவி கிடைச்சனால, அந்த ஒரு வேலை கிடைச்சனால என்ன பண்ணியிருக்காரு? அந்த மாதிரி பெண்களை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி ஒரு 10,000 பெண்களுக்கு அந்த நகைகள் போய் சேர்றதுக்கு அவர் வாய்ப்பாக இருந்திருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் டு மேன்கைண்ட் தான், ஒரு மனித குலத்துக்குள்ள சேவைகள் தான். பணம் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். அது அப்படியே அவர் வேலை செய்கிறாரோ செய்யலையோ அதுக்குள்ளே சம்பளம் கவர்மெண்ட் கொடுத்துரும். இருந்தாலும் அவங்களோட வாழ்த்துக்கள், அவங்களோட துவா கிடைக்குதுல்ல. ரீசெண்டாக பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, மதுரை மாவட்டத்தில் கூட ஒரு கலெக்டர் வந்து அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பெண்மணி வந்து அந்த பில்டிங் வெளியில் இருந்துட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கு. என்னம்மான்னு கேட்டுக்கும் போது, எனக்கு பென்ஷன் தொகை வரவே இல்லை, எனக்கு கடந்த 3 வருடமாக வரல, கொரோனாவுக்கு முன்னாடி பென்ஷன் தொகை வந்துட்டு இருந்துச்சு, எனக்கு இப்போ வரல, முதியோர் பென்ஷன் தொகை வரல அப்படின்னாங்க. உடனே அவர் ஆர்டர் சைன் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தோன்னா அந்த அம்மா என்ன பேட்டி அடிக்குது, என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு, அந்த கலெக்டர் ஐயா வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பென்ஷன் தொகைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, அவர் பரம்பரை குடும்பம் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்து. அந்த துவா இருக்குல்ல, அது கிடைக்குமா சொல்லுங்கள்? நீங்கள் எவ்வளோதான் ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும், காரில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும் அந்த துவா கிடைக்குமா சொல்லுங்கள்? அது எப்போ கிடைக்கும்?
மனித குலத்துக்கு சேவை பண்ணும் போது தான், அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணும் போது தான் அவங்களோட துவா கிடைக்கும். அந்த அம்மா என்ன சொன்னிச்சு, இவர் மட்டும் இல்லை, பரம்பரை வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்துது பாருங்க. அதான் துவா.